கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, இன்றைக்கு மகளிர் தினம். இன்றைய தினத்திலே உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஒரு இல்லத்தரசினா ஒரு இயந்திரத்தைப் போல தன் வீட்டை என்ன செய்கிறாளாம்? இழுக்கிறாள். தன் வீட்டார் எல்லோர் மேலும் கண்களை வைத்திருக்கிறாள். அவள் சிறகுகள் இல்லாத தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். எல்லாரையும் கனி உள்ளவர்களாக மாற்ற என்ன செய்கிறாள்? முயற்சிக்கிறாள். அவள் கணவனையும் பிள்ளைகளையும் ஊக்குவிக்கிறாள். தன்னை உண்டாக்கியவரிடம் பலன் பெற்று கொள்கிறாள். அவள் விட்டு கொடுக்காத போராளி. தேவன்தான் தன் பலத்தின் ஊற்று என்பதை அறிவாள். அவள் அவரையே சார்ந்து இருப்பாள். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 27 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். ஒரு பெண் தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளும் போது குணசாலியாக மாறுகிறாள். அவள் மதிப்பு தேவனிடமிருந்து வரும். அவள் ஒரு உக்ரானக்காரன் என்பதை அறிந்து தன் பங்கினை உண்மையாக வாழ்கிறாள். அழகான பெண், புத்தி கூர்மையான பெண் யாரென்றால் அபிகாயில். இவள் கணவன் நாபால் பெரிய பணக்காரன். 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள் அவனிடம் இருந்தது. இவன் முரடன். 24 மணி நேரமும் மதுவுக்கு அடிமையாய் இருந்தான். அந்த காலத்தில் தாவீதும் அவன் நண்பர்களும் சவுலுக்கு பயந்து என்ன செய்தாங்க? மறைந்திருந்தாங்க. அதே இடத்தில்தான் நாபாலின் வேலையாட்கள் ஆடு மேய்த்தனர். ஆடு மேய்ப்பவர்களுக்கு தாவீதும் நண்பர்களும் உதவி செய்தனர். இது நாபாலுக்கே தெரியும். தாவீதும் அவன் நண்பர்களும் வேட்டையிலும் யுத்தத்திலும் சிறந்தவர்கள் என்பதால் நாபாலின் ஆடுகள் ஒன்று கூட காணாமல் போகவில்லை. ஒரு நாள் நாபால் தனது மந்தையை பார்க்க வந்ததை அறிந்த தாவீது தனது நண்பர்கள் 10 பேரை அனுப்பி நாபாலை நலம் விசாரித்து அவன் கொடுப்பதை வாங்கி வர அனுப்பினான். அந்த 10 வாலிபர்களும் நாபாலை சந்தித்து வாழ்த்தினர். உங்கள் ஆடுகளை நாங்கள் மேய்த்தோம், நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டனர். ஆனால் நாபாலோ, உங்களை எனக்கு தெரியாது, எவன் தாவீது, ஓடிவிடுங்கள் என்று தவறான வார்த்தைகளை கூறி துரத்தினான். நடந்ததை தாவீதிடம் கூறினார்கள். கோபத்தின் உச்சிக்கே சென்றான் தாவீது. இப்படி தாவீது கொலைவெறியோடு வருவதை தனது வேலைக்காரன் ஒருவன் மூலமாக கேள்விப்பட்ட மனைவி அபிகாயில், அவளே தன் குடும்பத்தின் மீது வர இருக்கும் அழிவை தடுக்க முற்பட்டாள். என்னத்தான் அவள் புத்திசாலித்தனம்! தாவீதுக்கும் அவன் வீரர்களுக்கும் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் செய்த 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிர்களையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் 200 அத்திப்பழ அடைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி தாவீதை தடுத்து நிறுத்த கிளம்பினாள். தாவீதை பார்த்ததும் அவன் முன் முகங்குப்புற விழுந்து வணங்கி, என் ஆண்டவனே, என் கணவர் நாபால் உமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்கவில்லை. நான் இப்போது கொண்டு வந்துள்ளேன். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என் கணவரை நீங்கள் கொன்றால் உங்கள் வீரத்துக்கு அர்த்தம் இல்லாமலே போகும். அவர் ஒரு குடிகாரர். அவரின் மதியீனத்தால் தவறு நடந்துவிட்டது. அவரை கொன்றுவிட்டால் பிற்காலத்தில் நீங்களே வருத்தப்படுவீர்கள். நாளை நீங்கள் அரசனாக போகிறவர்கள். இந்த குடிகாரனை கொல்ல 400 பேருடன் வந்தீர் என்று மக்கள் அறிந்தால் அரச பதவிக்கே அவமானம். இந்த உணவை நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் கொடுத்து முதலில் பசியை ஆற்றுங்கள் என்று தன்னை தாழ்த்தி தன் கணவன் தவறை தன் தவறாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டாள். அவள் தன் கணவனுக்காக நடந்து கொண்ட விதத்தை பார்த்த தாவீது அவள் கணவனை மன்னித்தது மட்டுமல்ல, அவளையும் ஆசீர்வதித்து, அபிகாயில் என்னை சந்திக்க வைத்த இஸ்ரவேலின் தேவனுக்கு நன்றி என்று தேவனை புகழ்ந்தாள். தேவையற்ற இரத்தப்பழிக்கு என்னை ஆளாக்காத அபிகாயிலே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று தாவீது ஆசீர்வதித்தான். தன் படையோடு திரும்ப போனான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் அபிகாயில் போல புத்தியோடு செயல்படுவோம். எஸ்தரை போல திறப்பில் நிற்கிற பெண்களாய் காணப்படுவோம். தெபோராளை போல பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும், பெண்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
நாங்கள் குடும்பத்தை நடத்துவது மாத்திரமல்ல, வேலை செய்கிற இடங்களிலும் பிறருக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க. பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி வளர்த்தி உமக்காக வாழ வைக்க நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தாருங்க. நல்ல பலனை தாருங்க. குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீயாக காணப்பட உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக காணப்பட உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய வல்லமுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.